நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கார்த்திகை தீபத்துக்கு எண்ணெய் தீபம் இல்லாம தண்ணி தீபம் எப்படி ஏத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். நான் 3 பவுல் எடுத்திருக்கேன். 3 பவுல்லையும் ஃபர்ஸ்ட்டு தண்ணி நிரப்பிடுங்க. 3/4 பாகத்து அளவுக்கு தண்ணி நிரப்பிடுங்க. இப்போ நாம வீட்ல இருக்கிற குங்குமம், மஞ்சள், நீலம் அந்த மாதிரி பொருளை வச்சு நம்ம கலர்ஃபுல்லரா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பவுலில் வந்து குங்குமம் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயும் குங்குமம் இருக்கும். இப்போ நான் இந்த பவுலில் வந்து மஞ்சள் தூள் சமையலுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் நீலம் இருக்கும் இல்லைங்களா, இல்லை இந்த மீந்து போன பெயிண்டிங் டப்பா இருக்குது, அதில் நான் இருந்து எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உஜாலா நீலம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம், இல்லை இங்கு டப்பா கூட இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்ம கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு ஏற்றி வைங்க. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இருந்தாவே போதும். இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை மேலே நல்லா விட்டுருங்க. இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அந்த மேலே மட்டும் அந்த லேயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து இந்த கவர் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம வந்து மளிகை சாமான் வாங்கும்போது அந்த கவராக இருக்கும், இல்லை துணிகள் எல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்குள்ளே வச்சு கொடுக்குற அந்த கவராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இந்த பவுலுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இந்த டம்ளருக்கும் கட் பண்ணிடுங்க. இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை 4ஆக மடிச்சுட்டு அந்த முனையில் லைட்டாக ரொம்ப குட்டியாக ஒரு கட் பண்ணிடுங்க. அப்போ அந்த வழியாக திரி போட்டுக்கலாம். திரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, மேலே கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும். இப்போ இந்த திரி ஃபுல்லாக நம்ம எண்ணெயை தேய்ச்சிடணும். கீழ் திரியிலையும் எண்ணெய் தேய்க்கணும், மேல் திரியிலையும் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த விளக்கு வந்து நல்லா எரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம வந்து பூக்கள் கூட நம்ம முதல்ல போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்ல வாசனை திரவங்கள் நம்ம ஊற்றினாலும் ரொம்ப வாசனையாக வீடே சூப்பராக இருக்கும்.
இந்த கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். சூப்பரான தண்ணி தீபத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.